ஹலோ கைஸ், இன்னைக்கு அந்த ஸ்டிக்கு மான்வாவோட எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் ஒரே ஒரு லைக் ஒண்டி எல்லாருமே கீழே போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஏதோ வந்து ஆள் சூஸ் பண்ணியிருப்பான். அது என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியல. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சீன் அப்படியே நெக்ஸ்ட் டேக்கு போகுது. அங்கே ஹீரோ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக தூங்கின்னு இருக்கான். அங்கே திடீர்னு ஃபோனும் வைப்ரேட் ஆகுது. யார் அதுன்னு பார்த்தா லவ் தான். அம்மா, நீ என்ன பண்ண இருக்க? நீ வந்து அன்னைக்கு போனவன் தான், அதுக்கப்புறம் மீட்டே பண்ணல. என்ன சொல்ல இருக்க? இது மை லைஃப் மை ரூல்ஸ், அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதே மாதிரி நீ லெஜெண்ட்ஸோட ரெஸ்ட பத்திலாம் நீ கேள்விப்பட்டது இல்லையா? ரொம்ப டயர்டா இருக்கேன். சரி சரி, இந்த மாதிரி நான் எதுக்கு மெசேஜ் பண்ண நான் உனக்கு சொல்றேன். என்னன்னா, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சாப்பிடலாமா வெளியில எங்கேயாச்சும்? அதுக்காக தான் நான் மெசேஜ் பண்ணேன். என்ன ஆச்சு இவளுக்கு திடீர்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவ கேக்குறா? கண்டிப்பா ஏதாச்சும் ராங் சேட் அவ அனுப்பிட்டான்னு நினைக்கிறேன். என்ன சடனா அவ இந்த மாதிரி கேக்குறானா? கண்டிப்பா அவ ஃபிளட் பண்றதுக்கு தான் அப்படி பண்றான்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்னா படிக்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனா இவ என்னன்னா இப்படி எல்லாம் ஃபிளட் பண்ண இருக்க அவன் கூட. ஆமா, நீ வந்து இங்க என்ன பண்ண இருக்க? நீ வந்து எப்போ என் பக்கத்துல வந்த? சரி, அதுக்கு எதுக்கு நீ எவ்வளவு தூரம் போற? பாத்துட்டு இல்லைன்னா கீழே விழுந்து உனக்கு தான் அடிப்படும். இப்ப அது பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி நீ எதுக்காக வந்த? முக்கியமா என்ன பார்த்து சிரிக்காத. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. இந்த மாதிரி நான் என்னோட வீட்டுல இருக்கும்போது நீ திடீர்னு என்னோட வீட்டுக்குள்ள வந்துடுற. அதுதான் எனக்கு புரியவே இல்ல. நீ இதே மாதிரி பண்ணுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். இத பத்திலாம் நான் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். வந்து அதுக்குன்னு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஷர்ட்டை வந்து உன்கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன். போன வாட்டி நான் வரும்போது இது எனக்கு கொடுத்தல, அதனால தான் நான் வந்தேன். ஓ, நான் வந்து கொடுத்த ஷர்ட்டா? அப்புறம் தான் ஆளு அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அந்த காஸ்டியூமோட அவ இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஆளு வெக்கப்படுறான். அது வந்து என்னோட டிஷர்ட்டா? ஆமா, உங்களோட டிஷர்ட் தான் அது. சரி, இதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ண போற? நானு என்ன பண்ண போறேன்னா, அதுதான் அந்த பொண்ணு இன்வைட் பண்ணிருக்கா. சாப்பிட போறியா நான் கேக்குறேன். ஏன்னா அப்படி நீ போறனா நானும் கூட வரதுக்கு ஆசைப்படுறேன். என்னது நீயுமா? இதுக்கப்புறம் அங்க லவ் காட்டுறாங்க. லவ் ரொம்ப கோவமா இருக்கா. நான் நம்ம ஹீரோ ஒண்டி வரதை விட்டு இந்த லூனா இந்த பொண்ணை வேற அவன் கொண்டு வந்திருக்கான். இதனால காலையே ஒரு மிதிக்கிறான். ஆமா, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு ரொம்ப கொடூரமா அங்க கேக்குறா. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒண்டி தான் வரணும்னு சொன்னேன். என்னன்னா, இந்த பொண்ணை எதுக்கு நீ கொண்டு வந்திருக்க? மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேன். இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? இதனால ஆளு எதோ சொல்றான். இந்த மாதிரி நான் அவளை கேம்ல பார்த்தேன், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணோம், நீயும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நான் வந்து அவளை இங்க கொண்டு வந்துட்டேன். வேற எதுவும் இல்ல. அதுக்குள்ள லூனா பத்த வைக்கிற விதமா இன்னமும் நிறைய விஷயத்த சொல்றா. ஏய், உனக்கு தெரியுமா இந்த மாதிரி என்ன விஷயம்னா, அதாவது நானும் நம்ம ஹீரோவும் வீட்ல ஒன்னாலாம் பார்த்திருக்கோம். கேட்டோனே அவளோட மூஞ்சே மாறுது. அவ சொன்னது ஒரு வித்தியாசமான விஷயம். என்னது, நீ வந்து உண்மையிலேயே அப்படி எல்லாம் பண்ணிருக்கியா? நான் லவ், நீங்க வந்து கோமாவதை வச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் போல. இல்ல அப்படிலாம் இல்ல. கேம்ல வந்து அவனோட பார்ட்டி மெம்பரா நான் இருக்கேன், அதாவது ஒரு கேப்டனா இருக்கேன். சோ அதனால தான் நான் அவனை பத்தி கவலைப்படுறேன். வேற எதுவும் இல்ல. டீம் லீடரா நான் அது இருக்கட்டும். இந்த பார்ட்டி மெம்பரா உனக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். சோ சொல்றியா? அதுவா, இந்த லூசருக்கும் எனக்குமா வந்து நான் எப்படி சொல்றது, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப்பா. ஏன்னா கேம்லயும் சரி ரியாலிட்டிலயும் சரி நான் பண்ண விஷயம் அது வந்து கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஞாபகம் இருக்கா? அங்க ஹீரோக்கும் பழைய விஷயம் ஞாபகம் வர அவன் ரொம்ப வெக்கப்படுறான். இல்ல, அது வந்து சாதாரணமா வேறமா ஒரு கேம் தான். அதுக்குள்ள பண்ண விஷயத்தெல்லாம் நீ இங்க நுழைக்க கூடாது. என்னப்பா இப்படி சொல்ற? ரியாலிட்டியோ கேமோ, கேம் விளையாடும் போது நம்ம என்னென்ன பண்றோமோ ரியாலிட்டியில அப்படியே நம்மளுக்கு சென்ஸ் ஆகும். உனக்கு ஃபீல் ஆகலன்னா சொல்லு, இந்த மாதிரி நான் திரும்ப உனக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உனக்கே டிஃபரன்ஸ் தெரியும் கேமுக்கும் இந்த ரியாலிட்டிக்கும். வந்து இப்படி ரொம்ப நெருக்கமா பேசுறாங்களே, இந்த விஷயத்தினால லவ் ரொம்ப கடுப்பாகிறா. கத்தி விட்டுறா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் பண்றது ரொம்ப இங்க இருக்கு. அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் என்ன விஷயத்த பண்ணீங்க? ஓ, உனக்கு வந்து இன்னமும் தெரியலையா? அப்புறம் தான் அவளுக்கு புரியுது, அதாவது அவ என்ன சொல்ல ட்ரை பண்றான்னு. இதனால அவ ரொம்ப கடுப்பாயிட்டு அப்படியே அவ எழுந்து போகிறா. நான் வந்து இங்க இருந்து போறேன். அட, அவ வந்து அநியாயமா இப்படி போயிட்டாலே. சரி, ஏதோ ஒண்ணு, நம்ம வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிடு. நெக்ஸ்ட் சீன்ல அவ வெளியில வந்து சொல்றான், இந்த ரெஸ்டாரண்ட் அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குப்பா. ஏன்னா இங்க இருக்கிற ஃபுட் அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. சரி, ஏதோ ஒண்ணு வேலை முடிஞ்சிச்சுன்னா நீ வந்து போறியா? ஏன்னா நீ இருக்கிறது ஒரு மாதிரி எனக்கு தொல்லையா இருக்கு. ஆமா, நானும் உன்கிட்ட கேட்க வந்துட்டேன். அதாவது சன்செட்டும் ஆகுது, இது ஒரு நல்ல செட்டிங்கா இருக்குல்ல. அதாவது இதே மாதிரி தான் கேம்லயும் ஸ்டார்டிங்ல நம்ம மீட் பண்ணோம். ஆமா, உனக்கு வீட்டுக்கு போகணும்லாம் ஆசை இல்லையா? இந்த மாதிரி பேசிக்கினே இருக்க. நான் பேச ஆரம்பித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ வந்து கேம்ல என்ன ரிவார்டை சூஸ் பண்ண, அது வந்து எங்களுக்கு இன்னமும் தெரியல. அது வந்து என்னது, அதை பத்தி சொல்ல முடியுமா? ஓ, அந்த காட் வந்து எனக்கு கொடுத்த அந்த விஷயமா? அது என்னதுன்னு அவன் சொல்றான், ஆனா நம்மளுக்கு வந்து காட்டல. அப்பனா நீ அதை தான் தேர்ந்தெடுத்தியா? எனக்கு தெரிஞ்சு அதை கண்டிப்பா லவ்க்காக தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கன்னு நினைக்கிறேன். அம்மா, எனக்கு வந்து நீ என்ன சொல்றன்னு தெரியல. நான் வந்து இங்க இருந்து காலி ஆகிறேன். சோ நீயும் வீட்டுக்கு போ, பாய். நெக்ஸ்ட் சீன்ல அவன் க்ரோனோ லைஃப்குள்ள லாகின் பண்ண அங்க பார்த்தா அந்த இடம் அது வந்து ரொம்ப தரமட்டமா அலைஞ்சிருக்கு. யூரஸோ வெல்கம் வந்து, அட மாஸ்டர், நாளாச்சு, நீங்க வந்து இன்னைக்கு தான் லாகின் பண்ணிருக்கீங்க. அதுவா, நான் கொஞ்சம் வேலை
வேலையா இருந்தா வேற எதுவும் இல்ல. மாஸ்டர் நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் போலாமா? ஏன்னா நம்ம எதுக்கு இங்கேயே இருக்கணும்? இந்த வில்லேஜ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்மள தொல்லை பண்றதுக்கு யாருமே இல்ல. சோ நம்ம நிம்மதியா இருக்கலாம். யாருமே இந்த சைடு போகவும் மாட்டாங்க. நிம்மதியா நம்மளால ரெஸ்டும் எடுக்க முடியும். அட மாஸ்டர், உங்களோட ரியாலிட்டிலேயே நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீ சொல்றது உண்மைதான். ஆனா அங்க ஒரு 2 கொடூரமான மாஸ்டர் இருக்கு. அதுங்க கிட்ட மாட்டிக்கின்னு ஐயோ நான் வந்து படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள இன்னொரு ஸ்டிக்கு வந்து அவன் பக்கத்துல விழுது. அதுவும் ஒரு உடன் ஸ்டிக் தான். ஒரு பிகினருக்கான ஸ்டிக் தான். நம்ம ஹீரோக்கு எப்படி ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டிக்கு கச்சிருக்கும் அதே ஸ்டிக்கு அது தூக்கி போட்ட பர்சனையே இப்பதான் காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த சின்ன பையன் தான். யாரு இது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் நோட்டீஸே பண்ணல. நான் அப்படியே படிக்கும் போது தான் போக போக இதுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அங்க அவனை பார்க்கும் போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவன் தான், இவனால் தான் இவனுக்கு ஒரு உடன் ஸ்டிக்கு கச்சிருக்கும். அதனால தான் இவன் ஓவர் பவரா மாறி இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த கம்பெனி ஓனரு, மேனேஜரு, அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே மானிட்டர் பண்ணி பார்த்துன்னு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி மானிட்டர் பண்ணுங்க. இவங்க திரும்பவும் மீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா என்ன விஷயம் அது வந்து நம்மளுக்கு இன்னமும் தெரியல. உன்னை மீட் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? வா உட்காரு பக்கத்துல. நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது நம்ம 2 பேரும் திரும்பவும் மீட் பண்ணி போனேன். ஆனா ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை மீட் பண்ணி. ஆனா அந்த பையனுக்கு இவன் யாருன்னு தெரியல. அங்க அவன் யோசிப்பானா. இப்பதான் நம்ம ஹீரோவே சொல்றான், டேய் உனக்கு வந்து நான் யாருன்னு தெரியலையா? நீதாண்டா எனக்கு இந்த ஸ்டிக்கு கொடுத்த. நான் வந்து அந்த டைம்ல வெறும் ஒரு ஜெட்டியை போட்டு இங்க உட்காந்துருந்தேன். என் கிட்ட இருந்த அந்த கிளவுஸ், ஸ்வார்டு எல்லாத்தையுமே நான் உடைச்சிட்டேன். கடைசியா இந்த ஸ்டிக் ஒண்டி தான் என்கிட்ட இருந்தது. அப்போ நான் இதையும் நான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அழிச்சலான்னு பார்த்தேன். நான் இது அழியவே இல்லை. அதுக்கு பதிலா ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன பையனுக்கு ஞாபகம் வருது. அதாவது இவன் தான் அவனு. அந்த சின்ன பையன் அடிக்கடி இங்க சுத்தும் போது இந்த பெரிய ஸ்டாச்சு அதை பார்த்திருப்பான். அது நம்ம ஹீரோவோட ஸ்டாச்சு தான். யூரஸ் வந்து நிக்க, யூரஸை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். உன்னால இந்த டிராகனை பார்க்க முடியுதா? ஆமா மாஸ்டர், நீங்க வந்து மறந்துட்டீங்களா? நீங்க தான் அங்க மாணவ என் கூட ஷேர் பண்ணீங்க. அதனால எல்லாராலுமே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு என்ன பார்க்க முடியும். உனக்கு தெரியாதுடா சின்ன பையா, இவன் தான். அதாவது இவனுக்கு 2 தலை இருக்கும், இப்போ ஒரு தலை தான் இருக்கு. இவன் தான் இந்த கேமோட ஒரு மிகப்பெரிய மாஸ்டர். இந்தா பொடிச்சு பாரு. இவன் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் பயங்கரமானவன் இல்ல. அந்த பையன் கிட்ட அவன் பயங்கரமா பேச ட்ரை பண்றான். இருந்தாலும் அது வேலைக்கு ஆகல. ஏய் சின்ன பையா, உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ வந்து இந்த ஸ்டிக்கை என் கிட்ட தூக்கி போட்ட. அதனால தான் என்னோட வாழ்க்கை அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. உனக்கு இது சர்ப்ரைஸா இல்லாம இருக்கலாம். ஆனா இது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா? வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ இந்த ஸ்டிக்கை தூக்கி போட்டனால ஏகப்பட்ட விஷயத்த என்னோட வாழ்க்கையில அனுபவிக்கிற மாதிரி ஆச்சு. அங்க இது வரைக்கும் என்னென்ன ஆச்சோ எல்லாத்தையுமே அவன் சொல்றான். அந்த பழைய வாரியர் அவன் தோக்கச்சல அந்த விஷயத்தையும் அவன் சொல்றான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஷோ ஆச்சு. அதுல என்ன போட்டுச்சுன்னா, நீங்க வந்து ஒரு 7 டெட்லி சின்ஸா இருக்க முடியும், இல்லனா ஒரு ஹியூமனாவே நீங்க இருக்கலாம். அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணீங்க? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுவா, நான் ஒரு ஹியூமனாவே இருக்கலாம் அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனா இதுக்கு நீங்க அப்படி பண்ணீங்க, இது வந்து எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. யூரஸ் அங்க உட்காந்து யூரஸ்க்கு அது பழக்கமாயிடுச்சு. அதுவும் அங்க ஜாலியா சாப்பாடை சாப்பிடுது. அதை நான் வந்து கண்டிப்பா உனக்கு வேற என்னைக்காச்சு, அதாவது நம்ம திரும்பவும் மீட் பண்ணும்போது நான் சொல்றேன், நான் வந்து உனக்காக ஒரு விஷயத்த கொடுக்கணும். அதாவது நீ வந்து எனக்கு உதவி பண்ணல, நான் உனக்கு உதவி பண்றதுக்கான டைம் இது. ஏகப்பட்ட வெப்பன் அவன் சமன் பண்றான். எல்லாமே அந்த அசனன் வெப்பன் தான். அதாவது காடு வழியா உனக்கு கிடைச்சிருக்கும்ல அது. இது வந்து ஏன் வழியா உனக்கு ஒரு கிஃப்ட். இது எல்லாத்தையுமே நீ வந்து வச்சுக்கலாம். ஓ அப்படியா? ஆனா இதெல்லாம் எனக்கு வேணாம். ஆனா எதுக்கு உனக்கு வேணாம்? இதெல்லாம் ரொம்ப பணம் அதிகம் தெரியுமா வித்தா. ஆனா அந்த பையனுக்கு பேச வரல. ஏதோ ஒரு விஷயத்த அவன் எழுதி கொடுக்கறான். இது வரைக்கும் அவன் சொன்னால எல்லா விஷயத்தையும் அவன் செய்யல தான் சொல்லியிருப்பான். பேப்பர்ல ஏதோ ஒரு விஷயத்த எழுதி கொடுக்க, அது ஒரு அட்ரஸ் தான். ரியலான உலகத்துல அந்த அட்ரஸ் தேடி போனா அங்க வந்து யாரோ ஒருத்தங்க வெயிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நல்லா போட்டுச்சு. அங்க போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. என்ன, அவளுக்கு ஒரு நோய் இருக்கு, வந்து கியூரே பண்ண முடியாது. இன்னமும் அவளால ஒரு 2 வாரம் தான் வாழவே முடியுமா. இந்த பொண்ணு யாரு, அந்த பையன் யாரு, இது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். நம்ம ஹீரோ எதுக்கு இங்க வரணும், எதுக்கு அந்த பையன் இந்த அளவுக்கு காட் லெவல்ல இருக்க அந்த ஸ்டிக்கை தரணும், இதெல்லாம் நம்மளுக்கு போக போக தான் தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இதுக்கப்புறம் கொஞ்சம் சேடா போக வாய்ப்பு இருக்கு. அந்த சின்ன பொண்ணு இறக்க போறா, அதுவும் 2 வாரத்துல. சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இந்த எபிசோடு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.